கிருபையாய் நீர் பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி ராஜா. பாதமுள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ராஜா. உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களோட இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை கட்டி எழுப்புவீராக, உன் வார்த்தையின்படி கட்டி எழுப்புவீராக தகப்பனே. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் ஒன்றை நமக்கு சொல்லித்தரப்போகிறார். நாம் அந்தகார ஒளி, அந்தகாரத்தினுடைய போராட்டங்களில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒளி வேணும். ஒரு இருட்டில் போகிறீங்க, இந்த இருட்டில் பாம்பு, பல்லி, பூரான், தேல்லாம் இருக்கும்னு தெரியும்னா, அந்த இருட்டை எதிர்த்து போராடுவதற்கு முதல்ல கையில் என்ன எடுப்போம்? ஒளி எடுப்போம், வெளிச்சம் எடுப்போம். ஸோ வாக் இன் லைட் டு ஃபைட் டார்க்னஸ். நீ ஒளியில் நடந்தால்தான் இருளை ஜெயிக்க முடியும். உலகத்திலே நம் ஒளியில் இருக்கிறது போல நமக்கு தோற்றம் அளிக்கும் இல்லை திருச்சபையே. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். திரளான ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அவருடைய ஊழியத்தை பற்றி வசனம் சொல்லுகிறது. ஆக ஒளி, வாக் இன் த லைட் டு ஃபைட் டார்க்னஸ். இருளின் அதிகாரங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒளி அவசியமாய் இருக்கிறது. இந்த ஒளி அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இன்றைக்கி 18ஆம் அதிகாரத்தில் படிக்க போகிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் நான் இந்த 18ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1 to 14 வரைக்கும் சிறு குழந்தையை போன்று, சிறு பிள்ளையை போன்று என்று பேச போகிறேன். 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஜெபத்திலே நாம் ஒன்றுபட வேண்டும், ஒருமனப்பட வேண்டும் என்பதாக பேச போகிறேன். 19ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் மன்னிப்பு என்பதாக பேச போகிறேன். ஆக 3 பகுதிகள். 18ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், தேவ ராஜ்யத்தினுடைய குடிமக்களினுடைய குணநலங்கள் என்பதாக. அதாவது ஜீசஸ் தேவ ராஜ்யத்தை கட்டும்படி இங்கே வந்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொன்னார். நம்ம இப்போல்லாம் பூலோக ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூலோகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்குது, அதை மனிதர்கள் ஆளுகிறார்கள். பரலோக ராஜ்யம் இருக்கிறது, அதில் தேவன் தலைவராக இருக்கிறார். அந்தகார ராஜ்யம் ஒன்று இருக்குது, இது சாத்தானுடைய ராஜ்யம், அதில் சாத்தான் இருக்கிறான். சாத்தானுடைய ராஜ்யம் என்பது டார்க்னஸ், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒளி. உலகம் என்பது மனித ராஜ்யம். இது இருளுக்கும் ஒளியில் நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ பரலோக ராஜ்யம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டோம்னா இந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆக இன்னைய பைபிள் நமக்கு அந்த ஒளி காரியங்களை பற்றி தான் நமக்கு சொல்லி தரப்போகிறது. இப்போ பார்த்தோம் என்றால் எல்லாருக்கும் வரா மாதிரி ஒரு ட்ரபிள் ஃபஸ்ட்டு பார்ட்டில். நீ பெருசா சொல்லுப்பா, நான் பெருசா. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீ பெருசா, நான் பெருசா. நீயா, நானா. நீ பெருசுனா நீ தனியாக போயிடு, நான் பெருசா இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன். கரெக்டா? அது எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்கிறது. நமக்கும் இருக்கிறது பெரிய சேலஞ்ச். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? யார் பெருசு? என்ன கேட்டால் இந்த 12 பேருமே பெருசு தான். ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்திருக்காங்க. நம்மளை அந்த காலத்தில் ஆண்டவர் எழுப்பி ஒரு சீஷனாக வச்சுருந்தாரா நல்லா இருந்திருக்கும். ப்ரொஃபஷன், மீன் பிடிக்கிற ப்ரொஃபஷனாக கூட இருந்திருக்கலாம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு கூட நடக்க விட்டுருந்தாருனா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை பெருசுப்படுத்தாதபடி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நான் இவர் கூட ஊழியம் பண்ணுறேன், நாளைக்கு பரலோகம் போயிட்ட பிறகு இந்த 12 பேரில் யார் பெருசு? பேதுரு பெருசா? யாக்கோபு பெருசா? யோவான் பெருசா? அந்திரேயா பெருசா? பிலிப்பு பெருசா? பர்த்தலேமு பெருசா? தோமா பெருசா? நானா நீயா, நானா நீயா என்கிற போட்டி வருகிறது. இது இயேசு கிட்டையே வரும்பொழுது இயேசு இதை எப்படி டீல் பண்ண போகிறார்? ஆமென். இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, ஒரு குழந்தைய, சிறு பிள்ளை, சைல்டு, லிட்டில் சைல்டே குழந்தை, இன்னும் லிட்டில் சைல்டு, அந்த குழந்தையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒளியை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம மனநிலை
சின்ன புள்ளதனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. த பவர் ஆஃப் இன்னோசன்ஸ். இந்த குழந்தை வெகுளிதனமாக இருக்குது. வெகுளிதனமாக இருக்கிறவங்கள பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, இதுக்கு ஒன்றுமே தரல, இது பேக்குன்னு சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பேக்காக தான் இருக்க வேண்டும். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. பேக்குன்னு இருக்கிறவங்க ஏமாந்துருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் நிறைய பேக்கு மாதிரி இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அவங்க ஏமாந்ததே இல்லை. அவங்க ஏமாறுற மாதிரி வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள காப்பாற்றி விட்ருப்பாங்க. இல்லைன்னா அந்த பேக்குங்களை காப்பாற்ற கர்த்தரே வருவார். எல்லாம் தெரியும்னு போகிறாங்களே, அவங்க ஏமாந்ததை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆமென். அவர் ஏழைகளின் தேவன், அனாதைகளின் தேவன், கைவிடப்பட்டவர்களின் தேவன். நமக்கு படிப்பறிவில்லாமல் எந்த திறமையும் இல்லாத பேக்கு மாதிரி இருந்தாலும் இந்த பேக்குகளின் தேவனாகவும் அவர் வருவார். த பவர் ஆஃப் இன்னோசன்ஸ். ஆண்டவர் இந்த இடத்துல அந்த சிறு பிள்ளைகளிடத்தில் உள்ள அந்த வெகுளிதனம், அந்த ஒரு குற்றமில்லாத அந்த தனத்தை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஆமென். ஃபெய்த்ஃபுல்னஸ், ரிலையபிலிட்டி, இந்த பிள்ளைகளை நம்பலாம். வேற ஒரு ஞானி சொல்லுகிறார், இன்னோசன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரே கத்திக்கிட்டு சவுண்டு போட்டுக்கிட்டு பெரியாள் மாதிரி பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா. யாரெல்லாம் இப்படி வெகுளிதனமாக இருக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு பலமாய் மாறுமா. ஆமென். நம்மளை கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல, நம்ம தோற்றுன அர்த்தமா இல்லை, அது உனக்கு ஒரு நாள் பலமாக வரும். ஆமென். அந்த சின்ன பிள்ளை, இந்த 12 பேர் நீயா நானான்னு சண்டை போடுறாங்க. அந்த 12 பேருக்கு நடுவில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. உங்களுக்கு யார் மேலே கண்ணுபடும்? அந்த குழந்தை. ஐயோ, அந்த குழந்தை பிஸ்கட் சாப்பிட்டுன்னு இருக்குது, இல்லை கால் ஆட்டின்னு இருக்குது. இங்கே ஒரு குழந்தை உட்காந்து கால் ஆட்டிகிட்டு இருக்குது. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்குது. அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்கள யார் பெருசுன்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லை. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் என்று இன்னோசன்ஸை பற்றி பேசுகிறார். இந்த இன்னோசன்ஸ், இந்த வெகுளிதனமாக இந்த இன்னோசன்ட்டாக இருக்கிற மக்கள் சரியான நிலையில் நிற்பாங்களாம். தே ஸ்டாண்ட் இன் ஈவன் பிளேசஸ். எந்த இடத்துல நிற்கணும்னு அவங்களுக்கு தெரியும். யாருக்கும் பாதகமாக இருக்க மாட்டார்கள். அவங்க சரியான இடத்துல நின்றுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அவங்கள யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. யாரும் அவங்கள ஏமாத்துற அளவுக்கு வரவும் மாட்டாங்க. நம்முடைய தமிழில் சொல்லணும்னா அது சில இடத்துல அப்பாவிதனம் சொல்லப்பட்டிருக்கு, குற்றமின்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பாவிதனம், ஒரு அப்பாவிப்பா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேருக்கு நம்ம தகுதி உடையவர்களாக இருக்குமான்னு பார்த்தா சில நேரத்தில் நம்ம இருக்க மாட்டோம். இயேசு இதை சொல்லுகிறார், யூ நீட் டு பிகம் லைக் அ சைல்ட், யுவர் ஹார்ட் ஷுட் பி லைக் அ சைல்டு. நம்ம இதயம் சிறு பிள்ளையை போல் இருக்கணும். எப்போதும் சின்ன பிள்ளைங்களை நம்ம அட்மையர் பண்ணணும். ஒரு கஷ்டத்தை ரொம்ப நேரம் நினைக்க மாட்டாங்க. ஒரு சாக்லேட் கொடுத்தா அழைய நிறுத்திடுவாங்க. ரொம்ப நேரம் சண்டை போட மாட்டாங்க. முன்னாடி சண்டை போட்டுருப்பாங்க, அப்புறம் பார்த்தா அவன் மேலேயே கை போட்டுன்னு விளையாடின்னு இருப்பாங்க. ரொம்ப நேரம் கோபமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு 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 விஷயத்தை விடாப்பிடித்தனமாக அவங்க பிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க விடாப்பிடித்தனமாக இருக்காங்கன்னா அம்மா கையிலையோ அப்பா கையிலையோ கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ட்ரெயின் ஆகிறாங்க. நாம் சிறு பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக விட வேண்டும். நாம் தான் அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றுமே இல்லை என்பதை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒருவேளை சின்ன பையனுக்கு ட்ரெஸ் போட தெரியாமல் இருக்கலாம், ப்ரஷ் பண்ண தெரியாமல் இருக்கலாம், தலை வார தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எப்படி பிஹேவ் பண்ணணும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு என்கிற பிஹேவியர் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் நான் காலையில் வரும்போது எனக்குள்ளே ஒரு தாட்டு, நம்மெல்லாம் பழசை விட்டுட்டோம், புதுசை பிடிச்சிக்கிட்டோம். புதுசுனது டெக்னாலஜி, ஃபோனு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே ஸ்பீடாக வருது. பழசுனது 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ தூங்குறது, காலையில் எழுந்து நடந்தே வேலைகளை செய்கிறது, கையிலே செய்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். நான் சொல்கிறேன் கேளுங்க, டெக்னாலஜிக்கலாக புதுசை கற்றுக்குங்க, வாழ்க்கை முறையை பழசை கற்றுக்குங்க. பெரியவங்களோட வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உள்ள டெக்னாலஜிகளை புதுசாக கற்றுக்கணும். வாழும்போது நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக என்ன சாப்பிட்டாங்க, அப்படியே போயிடணும். அப்படியே வாழணும். அவங்க நடந்தாங்கன்னா நம்மளால் நடக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஊரில், ஒரு குறிப்பிட்ட டவுன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு பஸ்ஸு விட்ருக்காங்க. அது ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பஸ்ஸு, அந்த மினி பஸ் விட்ருக்காங்க.
அந்த மினி பஸ்ஸை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த டவுன்லேருந்து அங்கே போகுது, ஒரு இன்னொரு ஒரு குட்டி கிராமத்துக்கு போகுது. அது அந்த கிராமம் ஒரு ஜங்ஷன். அந்த கிராமத்தில் இருந்து நான் அப்போ கிளினிக் வச்சுருக்கும் போது ஒரு வயசான தாத்தா, ஒரு 90 வயசு தாத்தா ஒரு நாள் வந்தார். அவர் சொன்னார், ஐயா இந்த கிராமத்துலேருந்து நாங்கள் அந்த டவுனுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி படிக்க போவோம் அப்படின்னார். அவர் எந்த கிராமத்துலேருந்து டவுனுக்கு நடந்து போனாரோ அந்த லிங்கில் பஸ் விட்டுக்கிறாங்க. ஒரு பஸ்ஸு மினி பஸ் எங்கேருந்து வருது, ஜனங்களாம் காத்துட்டு அதில் வருது பஸ். அந்த ஐயா சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, காலையில் 5 மணிக்கு எல்லாருமே வெளியில் வந்து அந்த ஊர்கிட்ட உள்ள அந்த வேப்ப மரத்தும் அந்த ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜங்ஷனில் வந்து நின்றுவாங்களாம் 5 மணிக்கு. எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் வந்து எல்லாம் கணிசமான ஒரு 10-20 பேர் வந்துட்ட பிறகு ஆளுக்கு ஒரு நீட்டு கொம்பு வச்சுக்கிட்டு அந்த காட்டை அப்படியே கடந்து இந்த டவுனுக்கு வந்து ட்ரெயின் ஏறி போவாங்களாம். சாயந்தரம் எத்தனை மணிக்கு வந்தாலும், சாயந்தரம் ட்ரெயினில் எத்தனை மணிக்கு வந்தாலும் எல்லோரும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிப்பாங்களாம். லாஸ்ட் ட்ரெயின் ஒன்று வருமா, அது வந்த பிறகு எல்லோரும் அந்த கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு போவாங்க. இந்த டவுன்லேருந்து அந்த ஊருக்கு என்ன போகுது, பஸ்ஸு இப்போ போகுது. ஏன் அன்னைக்கு நடந்தாங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு பெரியவங்க நடந்தாங்களோ அதெல்லாம் நமக்கு கனவுல கூட நடக்காதியா, இனி சத்தியமாக நடக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே 12 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போதும் வரும்போதும். நடுவில் ஸ்நாக்ஸ் கிடையாது, டீ ஷாப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. காலையில் வீட்டில் அந்த பழைய சாதம் குடிச்சிட்டு வந்தால் இந்த டவுனுக்கு வந்தால் தான் டீ கடை கூட. ஆக இந்த வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறது என்றால் வாழ்க்கை முறையை பெரியவங்கலேருந்து கற்றுக்கலாம். டெக்னாலஜி கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போ யாருமே கையில் காசு இல்லை, ஜிபே பண்ணோம் இல்லையா, கால் பண்ணோம், இப்போ மெசேஜ் அனுப்புவோம், மெசேஜ் டைப் பண்ணோம், எல்லாம் தெரிஞ்சதுனால டெக்னாலஜியை இளம் தலைமுறைகளுக்கு எல்லாம் கற்றுக்கொள்வோம். வாழ்க்கை முறை நாம் பெரியவர்களுக்கு எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எளிய விதத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தினார். ஒரு சிறு பிள்ளையை இங்கே வைத்து சொன்னார், நீங்கள் இந்த சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு பி கிரேட்டஸ்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட். நீ பெரியவனாகணுன்றது போட்டி. இயேசு சொன்னார், நீ பெரியவனாகிறத பற்றி பிறகு பேசலாம், நீ உள்ளே போனோனாலே இந்த சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். யூ ஹாவ் டு ஹம்பிள் யுவர் செல்ஃப். சின்ன பிள்ளைங்களுக்கு ஹியூமிலிட்டி இயற்கையாகவே வருது. எந்த பசங்களும் வரும்போதும் பெருமையாக உடலை உயர்த்தி அப்படி வர்றதில்லை. அவங்க ஸ்டைல் நடை என்னவோ அதை நடந்து வருவாங்க. அவங்க 4 காலில் நடந்துப்பாங்கனாலும் விளையாட்டமாக 4 காலில் வருவாங்க, 2 காலில் வந்தால் வருவாங்க. சிலர் நடந்தே வர மாட்டாங்க, நேராக ஓடி வருவாங்க. தேர் ஹம்பிள். அவர்களுக்கு எந்த போட்டியும் இல்லை. அவர்களுக்கு அந்தகார உலகத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி, அந்தகார உலகத்தால் அவர்களை மேற்கொள்ள முடியாதபடி எளிமையாக வாழ்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளுக்கு தாய் தந்தை தான் மெயின். அதுபோல இந்த சிறு பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவை நம்பியிருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நம் இயேசுதான் மெயின், அவர்தான் முக்கியம். இது அந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். பேதுரு இங்கே வா, நீ தான் கொஞ்சம் வயசில் மூத்தாள், நீ தான் பரலோகத்தில் பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தாங்க. சொல்ல யோவான் நேராக இடம் இங்கே தான் பிடிப்பான். ஜீசஸோட மார்பு பக்கத்தில் போயிட்டு ஜீசஸ் மேலேயே சாஞ்சிக்கிறது, தூங்கும்போது அப்படி மேலே சாஞ்சிக்கிட்டு தூங்குறது, இதெல்லாம் பண்ணியிருப்பான் போல. அதனால் யோவான் தான் என்று நினைத்தார்கள். நோ நோ நோ. சிறு பிள்ளைகளுக்கு யூத சமுதாயத்தில் மரியாதையே கிடையாது. அந்த பிள்ளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சிறு பிள்ளைகளுக்கு அதிகாரம் செலுத்துவாங்க. டேய் ஒழுங்கா போற, சத்தம் போடாத. அங்கே 4 பெரியவங்க சத்தமாக பேசியிருப்பாங்க, அவங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை டேய் சுமாரு என்னடா அப்படின்னு. they don't have any respect. they have responsibility. இப்படி பண்ணியா, ஸ்கூலுக்கு பண்ணியா, பல் தேய்ச்சியா, ட்ரெஸ் போட்டியா, ஷூ போட்டியா, அங்கிள் தோத்திரம் சொன்னியா, இவங்களுக்கு வணக்கம் சொன்னியா, ஒரே பொறுப்பு தான் சொல்லி தருவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் இந்த சிறு பிள்ளையை பார்த்துக்கணும், பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. என்ன இயேசு சொன்னார், நீ அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ அவனை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு ஏமாற்ற தெரியாதான். சிறு பிள்ளைங்க அம்மா அப்பாவை ஏமாற்ற நினச்சி ஒரு ஐடியா பண்ணி உடனே மாட்டிக்குவாங்களாம். ஆமேன். சிறு பிள்ளைங்க அம்மா அப்பா கையிலேருந்து மறையதான் நினச்சி மாட்டிக்குவாங்களாம். அதுபோல் தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இந்த சாத்தாங்கையில் எங்கேயும் போய் நம்ம மறைய முடியாது. இயேசுனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு நம்மை பார்த்து சொன்னார், நீ சின்ன பிள்ளையா இரு, பி ஐடியல், பி இன்னோசன்ட், பி பியோர், விசுவாசமாக இரு, என்னை நம்பு. நீ சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த சிறு பிள்ளையை போல மாறனா மாற மாட்டீங்க. சிறு பிள்ளையை போல நீங்கள் தாழ்த்தினால்
பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பீர்கள் என்றார். திருச்சபையே, இன்றைக்கி போட்டி நாம் நம்மை பெருமைப்படுத்துகிறோமா இல்லையா என்பதல்ல. இன்றைக்கு போட்டி நாம் நம்மை தாழ்த்துகிறோமா என்பது. ஒரு இடத்துலையும் போகும்போது நாம் புரிஞ்சுக்கணும், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்னை பெருசாக காட்ட வந்திருக்கேன்னா இந்த பெருசாக இருக்கிறவங்க மத்தியில் என்னை தாழ்த்த வந்திருக்கிறேன். நான் தாழ்மை வேறு, அடிமை வேறு. அவங்களுக்கு உடனே அடிமையாக போயிடணும் இல்லை. ஆனால் அடிமையாக போன்னு சொல்லு. நீ தாழ்மையாக இரு, எளிமையாக இரு, அப்ரோச்சபிளாக இரு. பெருமையாக இருக்கிற மக்கள் தங்களுடைய பெருமையில் ரொம்ப நேரம் ஓட முடியாது, டயர்டாகி உட்காந்துருப்பாங்க தரையில். அப்போ ஏற்கனவே நீங்கள் தரையில் உட்காந்துருப்பீங்க, உங்கள் கையில் வந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆமேன். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இயேசு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லமா, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எங்கள் இயேசு கிருபை அளிக்கிறார். இப்படி சின்ன பிள்ளைய போல ஆயிட்டாங்க. எத்தனை பேர் சின்ன பிள்ளைய போல ஆக போறீங்க? நீங்கள் இப்போ ஆயிட்டீங்க, சின்ன பிள்ளைய போல் ஆயிட்டீங்க. பெருமையாக பண்ண தெரில, பெருமை பேச தெரில, பெருமையாக சண்டை போட தெரில, யாருன்னா கேள்வி கேட்டால் திரும்பி கூட கேட்க தெரில, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. இல்லைன்னு இல்லை, விட்டுட்டீங்க. ஏன்? நம்ம மாற போகிறீங்க சிறு பிள்ளைய. அப்போ உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஐயா இது பேக்கு, இதை நம்பி போகிறதுக்கு இது ஒன்றுமே தெரியாது அப்படின்ற பேர் வாங்கிட்டீங்க. இப்படி ஆயிட்டீங்க. இப்போ உங்களை யாரும் ஏற்றுக்கல. என்ன பண்ணுறாங்க? யாரும் ஏற்றுக்கல. யாரை நம்பி விட்டீங்க இந்த கேரக்டரை? சொல்லுங்கள். இயேசுவை நம்பி. யாரை நம்பி விட்டீங்க? இயேசுவை நம்பி. சின்ன பிள்ளைங்களை நீங்கள் யாருன்னா அடித்து பாருங்களேன், அந்த பசங்க அழும், அவ்வளோதான் செய்யும். யார் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்க? அம்மா, அப்பா, தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, ஊரே வந்து நிற்கும். குழந்தை அடிச்சிட்டான் பாவன், அவ்வளோதான். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் உங்களை ஒருவன் தொட்டான் என்றால் இயேசுனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென். இப்போ சின்ன பிள்ளையா மாறிட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் உங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ள அனுப்புவார். யாரோ ஒருத்தருக்கு உங்களை பிடிச்ச, இந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்காரு, இந்த சிஸ்டர் நல்ல பிள்ளையாக இருக்கிறாங்களே, ஆனால் பேக்காக இருக்காங்களே என்று வெகுளிதனமாக இருக்கிறார்களே, ஆண்டவர் வழியில் திருந்திருக்கிறார்களே என்று உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக அர்த்தம் என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தை எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக பில்ட் பண்ணுறாரு பாருங்க. எல்லாம் பெருமையான ஒரு 50 பேரை கூட்டுமை விட்டால் அவனே அடிச்சுப்பான். தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் என் ராஜ்யத்தில் இடம் என்பதை உலக ரட்சகர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மீதி ராஜாக்கள் போன்றல்ல, நம் ராஜா இதே பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். ஒரு வருஷம் இல்ல, the same king for 1000 years. எத்தனை ஆண்டுகள்? 1000 வருடம். அதிலே உள்ளே பிரவேசிப்பவர்களுடைய பேசிக் கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணார். ஆமென். படிப்பு திறமைகள் அல்ல, குணங்களை பார்க்க போகிறார் ஆண்டவர். அங்கே நீ எவ்வளோ படித்த, எவ்வளோ திறமையாக இருக்க, எவ்வளோ அழகாக இருக்கல, என்ன குணம் உனக்கு இருக்கிறது, அந்த குணத்துக்கு தான் பைபிள் கனி என்று சொல்லுகிறது. அன்புன்றது ஒரு குணம் தானே நம்ம சொல்லுவோம். நல்ல குணங்க என்ன? அன்பு. வேற என்ன குணம்? பொறுமைசாலிப்பா. இதை தான் சொல்லுகிறார் கனிகள் என்று. ஆனால் இந்த சிறியரை யார் ஒருவன் இடர்களுக்கு உண்டாக்கினால், நீ உன் ஆண்டவரை நம்பி அப்படியே வெகுளித்தனமாக இருக்கிறியா, நீ சண்டை போட மாட்டியா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா என்று இவனை இடர்களுக்குள் படுத்தினால், கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்படி செய்தால், ஆண்டவரை விட்டு போகும்படி செய்தால், அவனுக்கு வர பிரச்சனை எதோட சின்னதாக இருக்கும்னா, எதோட பெருசாக இருக்கும்னா, அவனே சமுத்திரத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டிக்கிட்டு உள்ளே விழுந்து தண்ணி கடியில் போய் செத்து போகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். அதை விட மோசமான தண்டனை அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். மக்களை இடர்களுக்குள் ஆக்குவது. சில நேரத்தில் மக்களை நிற்க வச்சு இடர்களுக்குள் ஆக்குவாங்க. சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க. மகன் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த பையன் எங்கேயோ போகிறான், அவனை கேட்கல. ஆனால் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைய கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க, மிரட்டுறாங்க. எங்கே போகிற நீ? பையன் எங்கேயோ போகிறான், போகாத அந்த இடத்துக்கு போகிறான், அவனை கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளைய என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஊழியத்துக்கு வந்துட்டு போங்க, உங்கள் மேலே எத்தனை பழிகள் வருகிறது என்று. உங்களை தேடி இடர்கள்கள் வரும். இந்த இடர்களை பார்த்து நாம் இடற வேண்டியது அவசியமே இல்லை. நாம் நம் தேவனை பார்த்திருக்கிறோம், நாம் இடரவே மாட்டோம். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவன் எவனோ புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், கண்மலையின் மீது தன் வீடை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம வச்சுருக்காரு, நம்மளை கட்டியிருக்காரு. நாம் இடறணும்னு அவசியம் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் பார்த்துட்டோம்னா இடரல் அடைவோம், அவரை பார்த்தோம்னா இடரல் அடையவே மாட்டோம். இடரல்கள் வருவது அவசியம். இயேசு சொன்னார், offenses has to come. offense நீங்கள் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருங்க.
இருந்தாலும் அவமானப்பட்டுருவீங்க. ஒரு நொடியில் அவமானம் வந்துடும். ஏன் எதுக்குன்னே தெரியும், ஒரே ஒரு நொடியில். இன்றைக்கி நான் யாருக்குள்ளேயும் பேச மாட்டேன், பேசினா அவமானப்பட்டுருவேன். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், பார்த்தா அவமானப்பட்டுருவேன். நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் போது வீட்டை தேடி உங்கள் அவமானம் வரும். அஃபென்சஸ் வில் கம். இடரல்கள் வரும். மகனே, இடரல்களை தாங்கும்படியாகத்தான் நீ பலப்படுகிறாய். இன்றைக்கு இடரல்களை தாங்கி ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை இடரலுக்குள் ஆக்கினவர்களை பற்றியும் கவலைப்படாதே. அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்திலிருந்து இடரல்கள் வரும், மற்றவர்கள் மூலமாக இடரல் வரும். இன்றைக்கு 8ஆம் வசனத்தில் ஜீசஸ் சொல்கிறார், நம்ம சரீரமே நமக்கு இடரலை உண்டாக்குமா. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினான். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்குதா? ஆமென். அன்னைய காலத்தில் அது பொருந்துச்சா என்னன்னு தெரில. இன்றைய காலத்தில் சரியாக பொருந்துது. நம்ம கை தான் போய் டக்குன்னு ஃபோனில் எதனா தொட்டு அவசியம் இல்லாத வர வைக்குது. ஆமென். ஆமாம். அன்றைய காலத்தில் ஒன்றும் கிடையாது. டிவி இருந்த காலத்தில் நான் என்னோடய தலைமுறைலாம் டிவி இல்லாத காலத்தையும் பார்த்துச்சு, டிவி இருக்கிற காலத்தையும் பார்த்துச்சு, ஹையஸ்ட் டெக்னாலஜியும் பார்க்குது. இன்னும் என்னென்ன பார்க்கணுன்னு தெரியல. இல்லை, ஐயா காலத்துலலாம் டிவி அப்படின்னா என்னான்ற அளவுக்கு வெறும் உட்காந்து பச்சை மரத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். ரேடியோ இருந்துச்சு. ஆமாம். அது கூட நீங்கள் வாலிபத்தில் இருக்கும்போது இருந்திருக்காது. 8 வயசு 9 வயசுலலாம் நம்ம ஊரில் இருந்திருக்காது. ரேடியோ கூட கிடையாது. சொல்கிறார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா. ஏன்னா இந்த கை உன்னை பரலோகம் போகிறத தடுக்க கூடாது. இடரல் இடரல் இடரல். எதுக்கு இடரலா? நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பதற்கு அது இடரலாக இருக்குது. இப்போ கண்ணுக்கு வந்துட்டார். கண்ணையும் இடரல். கண்ணு 2 கண்ணு நோயாக இருப்பதை காட்டிலும் ஒரு கண்ணில் நீ போயிரு, எரி நரகத்துக்கு போகாத என்று சொன்னார். நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவோம். நம்ம இடரலுக்குள்ள ஆக்குகிற எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்போம். இந்த ஃபோன் இடரல் ஆக்குச்சுன்னா மன்னிப்பு கேட்போம். கை விரல்கள் இடரலுக்குள்ள ஆக்குச்சுன்னா மன்னிப்பு கேட்போம். அந்த நினைவுகள் இடரலுக்குள்ள ஆக்குச்சுன்னா ஆண்டவரே அதை எடுத்து போடும் கேட்போம். இந்த இருதயம் இடரலுக்குள்ள ஆக்குச்சுன்னா எடுத்து போடுங்க ஆண்டவர் என்று கேட்போம். முழு சரீரத்தையும் இடரலுக்குள்ளாக்கினா ஆண்டவரே எடுத்து போடுங்கன்னு கேட்போம். ஆண்டவரே எங்கள் இடரல்களிலிருந்து காப்பாற்றும். நாங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பரலோகம் வந்து சேர வேண்டும். எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நைட்டு 10லேருந்து காலையில் 5 வரைக்குமே ப்ரேயர் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. என்ன டைம் அது? அந்த டைமில் ஒன்று ப்ரே பண்ணணும், இல்லை தூங்கணும், இல்லை பைபிள் படிக்கணும். நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமில் ஃபோனில் மீதி பேருக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறது கூட வேண்டான்னு தோணுது. கண்டிப்பாக யூடியூப் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நெட்டில் கூகுள் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படி ஒரு முடிவு பண்ணிப்பேன். 10லேருந்து 5 ப்ரேயர் டைம். படித்தா பைபிள் படிப்பேன், இல்லைனா தூங்குவேன். சில நேரம் டெம்ப்டிங்காக இருக்கும். அதை என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ 9லேருந்து 11, இப்போ 9லேருந்து 11 மார்னிங் டியூஷன். இந்த டைம் வந்து பைபிள் ரீடிங் டைம்னு நான் வச்சுப்பேன். வருது, மெசேஜ் வருது, அது வருது, நியூஸ் வருது, எல்லாம் வருது. அப்போ சொல்லுவேன் 11 வரைக்கும் மெசேஜ் டைமில் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த டைமில் மெசேஜ் பார்த்துக்கினே இருப்பேன். இந்த மெசேஜ் ரிலேட்டடாக தான் எடுப்பேன். 11லேருந்து 12 ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி போட்டு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணோம், இந்த ஒர்க் என்ன பண்ணோம், அதை பற்றி, அந்த வேலை செய்யாமல் வீட்டில் இருந்தால் கூட அதை பற்றி யோசிப்பேன். இப்படியே பண்ணி என் டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு காங்க்ரீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தா எப்போனா தான் அந்த டைம் இருக்குது எதனா தேவையில்லாத பார்க்குறதுக்கு. ஆமென். ஏன்னா அவைகள் இடரல் உண்டாகுது. இடரல் இருந்தாங்க ஐயா. ஏங்க ஜீசஸை விட்டு என் ஃபோக்கஸை மாற்றினாலே நான் இடறிட்டேங்க. நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பேசல. ஜீசஸ் வசனம் வேணாம், இந்த நியூஸ் பார், வசனமாக அந்த யூடியூப் பார். எவ்வளோ அட்ராக்ஷன் தெரியுமா? ஒரு விஷயத்தை ஒரு ஞானி சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு நியூஸை ஒரு முறை பார்க்குறது இல்லையா ஜனங்க, குறைஞ்சது 3 முறை பார்க்குறாங்களா நியூஸ் பார்க்க மாட்டேன்றவங்களே. ஒரே நியூஸை இதனாச்சு இந்த விஷயம் என்ன, ஓகே இவர் என்ன சொல்கிறாரு, ஓகே ரைட், அவர் என்ன சொல்கிறாரு, அவர் திரும்பி ஏலேருந்து ஆரம்பிப்பார். அவங்க எந்த ஊர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஆரம்பிப்பார். திரும்பி பியும் அதை சொல்வார், சி அதை சொல்வார். இந்த 3ஐயும் பார்த்தா வித்தியாசமாக ஒன்றும் கிடச்சிருக்கா, நம்ம 3 முறை பார்த்துருப்போம். நான் எக்ஸாம்பிள் நியூஸை பற்றி சொல்ல, பொதுவாக ஒவ்வொரு காரியமும் நம்மை இடரலுக்குள்ளாக்குகிறது. இடரல் என்றால் என்ன? இயேசுவை பார்ப்பதை விட்டு வேற எங்கு பார்த்தாலும் நான் இடறுகிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ எப்படி தாயா நீ வேலைக்கு போகிற, அப்புறம் எப்படி தாயா படிக்கிற, அப்போ எப்படி தாயா நீ இப்போ ஆண்டவர் நமக்கு ஃபிசியோதெரப்பி ஃபீல்டையும் திரும்பி ஓப்பன் பண்ணுறார், ரீஹாபிலிட்டேஷனில் எப்படி பண்ண போகிற? என்ன பாருங்கள், ஜீசஸ் கூட இருந்துக்கிட்டு அதை பார்க்கணும், அது கூட இருந்துக்கிட்டு அதை பார்க்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்? இயேசு கூட உட்காந்துக்கிட்டு வேலையை பார்க்கணும்.
இயேசு கூட உட்காந்துட்டு சாப்பாடு செய்யணும், இயேசு கூட உட்காந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், இயேசு கூட உட்காந்துட்டு இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு போகணும். இதைத்தான் அவர் விரும்புகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு இருக்கலாம். ஆனால் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நாம் தன்னம்பிக்கையில் ஓடுகிற காலத்தில் வாழ முடியவில்லை. தேவஜனமே, இயேசு நம்பிக்கையில் தான் வாழ முடியும் என்பதை இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. அல்லையா? இல்லை என்றால் இடரல் வருது. அந்த இடரல் எவன் மூலமாக வருகிறதோ அப்படி இருக்கு. ஆமேன். நம்ம கூட ஆண்டவர் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கிறார். இடரல் யார் மூலம் வருது? அவன் சபிக்கப்பட்டோம். எங்கெங்கேயோ வருது. அஃபென்சஸ் எப்படியோ வருதுங்க. இன்றைக்கு இடரல் மனிதனுக்கு இன்டர்நெட் மூலமாக நிறையா வருது. மாறிடுறாங்க நம்ம பிள்ளைங்க. வீட்டை விட்டு வெளியில் போவே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, எல்லாம் கற்றுக்குறாங்க, மொத்தம் உங்களுக்கு தெரியுது. ஆமீன். என் பிள்ளைகள் இடரக்கூடாது என்பதை இயேசு நமக்கு சொன்னார். பிள்ளைகள் இடராதபடி பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை இடரலுக்கு உண்டாக்கினால் என்று சொன்னார். 10ஆம் வசனத்திலே சிறியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருகிறார். முன்னாடி பேசும்போது சொன்னார், இந்த இடரல்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, இந்த சிறியரில் ஒருத்தரை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா. 5th verseல் சொன்னார், சிறியரில் யார் ஏற்றுக்கிறானோ என்ன ஏற்றுக்கிட்டு தான் சொன்னார். 10th verseல் சிறியராகி இருக்கிறவர்கள், அற்பமாக இருக்கிறவர்கள் உண்மையில் அவங்க அற்பமானவங்க இல்லை, அவங்க பெரிய ஆள். எப்படின்னா அவங்களுக்குன்னு உள்ள தேவதூதர்கள் பரமபிதாவை தரிசிக்கிறார்கள். ஜீசஸ் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கார். படிக்கலாம் அந்த வசனத்தை. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு தம்பி இருக்கார், டைட்டஸ் இருக்கார். அவர் பரலோகத்தில் உள்ள பிதாவை தரிசிக்கல, ஆனால் அவருக்காக இருக்கிற தேவதூதர்கள் யாரை தரிசிக்கிறாங்க? அப்போ தேவதூதன் டிஸ்டர்ப்டாக இருக்கிறாரு. பிதா கேட்பார், என்னப்பா டிஸ்டர்ப்டாக இருக்க? இல்லை ஆண்டவரே, நான் யாருக்கு பாடி கார்டு பண்ணுறனோ, டைட்டஸ் அந்த தம்பியை ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அப்படியா? அவரை திட்டார். அப்படியா? என்னத்த பண்ணலாம்? டைட்டஸே எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். சொல்ல போகிறது யார்? தேவதூதர்கள். இப்போ எல்லாரையும் அற்பமாக பேசலாமா? அவங்க ஊரை பற்றி பேசலாமா? அவங்க ஏழ்மையை பற்றி பேசலாமா? அவங்க முகத்தை பற்றி பேசலாமா? பயமாக இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட் எங்கே போயிடுது? ஆண்டவர் கையில். ஆனால் மனுஷ கையில் போனால் கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆண்டவர் கையில் டைரக்ட் ரிப்போர்ட் போகுது. எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். டேக் ஹீட், கவனமாக இரு, அற்பமாக எண்ணாத. ஐயோ, அப்போ நம்மலாம் மாட்டணும், மொத்த பேரை மாட்டணும், நான் கூட மாட்டினேன், நம்ம எல்லாரும் மாட்டணும். சாதாரணமாக அற்பமாக நினைக்கிறேன். அவனா அவங்களா வேஸ்ட்டுப்பா. அடக்கடவுளே, அவங்க உண்மையில் வேஸ்ட்டாக இருந்ததை நான் சொன்னாலும், நான் வேஸ்ட்டாகிறத இன்னொருத்தர் சொன்னாலும் எல்லா விஷயமும் எங்கே போயிடுது? எச்சரிக்கையாக இருங்கன்றார். ஏன் ஜீசஸ் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நான் கேட்க மாட்டேன்ல, நான் சொல்கிறத கேட்டால் தான் நீ பரலோகம் வருவாய் என்று ஸ்டார்ட்டே பண்ணும்போதே அதான் ஸ்டார்ட் பண்ணுறார். நீ இந்த சிறியவனை போல மாறினால் தான் பரலோகம் வருவாய். ஆமேன். இன்னைக்கு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இந்த அற்பமானதில். மற்றவங்க அற்பமாக இருக்கிறதையும் பெருசாக எடுக்க மாட்டேன், நான் மற்றவங்க முன்னாடி அற்பமாக இருக்கிறதையும் பெருசாக நினச்சிட்டு வருத்தப்பட மாட்டேன். பரவாயில்ல, என் கையில் இருக்கிறது என்கிட்ட இருக்குது. என் உடை, என் குணம், என் பேச்சு, என் மனம், என் சரீரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நானும் யாரையும் அற்பமாக எண்ண மாட்டேன், மற்றவர்கள் என்னை அற்பமாக எண்ணுவதையும் பண்ணி கவலைப்பட மாட்டேன். வா, ஹல்லேலூயா சொல்லிட்டு இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். எங்கள் ராஜாவோட வார்த்தைனாலே சாதாரண வார்த்தை இல்லை, ரியல் வார்த்தைகள். நம்ம தேவன் பேசினது டயலாக் இல்லை, ரியல் வேர்டு. கெட்டு போனதை, அந்த வேர்டு பாருங்க, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை, கெட்டே போயிடுச்சிங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, அதை நான் காப்பாற்றுறேன். எதெல்லாம் கெட்டு போச்சு அதை நான் காப்பாற்றுறேன். கெட்டு போனதை நம்ம யார் வாங்குவோம்? யார் வாங்குவீங்க? ஒரு நாள் ஒரு தயிர் பாக்கெட்டு கடையில் வாங்க போனேன். தயிர் பாக்கெட்டு எடுத்துட்டேன். அந்த அணைச்சி அந்த அந்த தயிருக்கு வேலை பார்க்குறது இப்படி திருப்பினார். திருப்பிட்டு பார்த்துட்டு, சார் 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 இது கெட்டு போயிருக்கு சார், இது வச்சுருங்க சார். இல்லை நினச்சி டேட் இருக்கேன், நான் டேட்டு பார்த்தேன், டேட் இல்லை சார், கெட்டு போயிருக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க? கீழே கிராக் விட்டுக்கு பாருங்கள். கிராக் தானே விட்டுருக்கு. இல்லை 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 சார், அது மாதிரி நம்ம தரக்கூடாது, அதனால் போய் உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா பிரச்சனை வந்துடும். ஒரு சின்ன கிராக், அதில் லேசாக லீக் ஆகுது, ஊஸ் அவுட் ஆகுது, கெட்டு போயிடுச்சு. நான் காசு கொடுத்து வாங்குகிற
நானே வேணான், நானே வித்தாயிட்டேன். அவரும் என்ன பண்ணார், கொடுக்கல. இந்த தயிர் என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட வேண்டியதான் குப்பையில். ஏங்க தயிர், பால் தயிராக இருக்கிறது கெட்டு போகுது. எவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுமோ அதை விட சீக்கிரமாக மனுஷன் கெட்டு போயிடுவான். உலகத்திலே டக்குன்னு கெட்டு போகிற ஒரு பொருள், பாலை விட ரொம்ப ஸ்பீடான பொருள்னால் நம்ம மனசு தான்ப்பா. திரும்ப அந்த மனசை நல்வழி கொண்டு வந்து பண்ணுறதுன்றது பயங்கரமான கஷ்டம். ஆமென். இந்த சேர்மனை பாஸ்டர் ஹெலன் ஹொசியானா கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களோட கலாச்சாரத்தில், சைனீஸ் கலாச்சாரத்தில், ஒருத்தன் ஒரு முறை இன்னொருத்தருக்கு தப்பு பண்ணிட்டான்னா வாழ்நாள் முழுவதும் அவனை நம்பவே மாட்டாங்களா. அவன் திருந்திட்டான்னா கூட அவ்வளோதான், நம்பவே மாட்டாங்க. அவ்வளோதான், அவன் அவ்வளோதான், செகண்ட் சான்ஸே தர மாட்டாங்க அவங்க கல்ச்சரில். ஜீசஸ் தான் வந்து நம்ம மனசெல்லாம் மாற்றுற. நீ அவ்வளோதான்டா, நீ இப்படி தான் பண்ணுவ, நீ போயிடு அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இந்த இயேசு இல்லை, உலகத்தில் யாருமே செகண்ட் சான்ஸ் கொடுக்காத போது எத்தனை ஆயிரம் சான்ஸ் கொடுத்து இந்த கெட்டு போனவனை அவர் ரட்சித்தார் என்பது எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். கெட்டு போனதை மனுஷகுமாரன் ரட்சிக்க வந்தார். ஹீ ஹஸ் கம். திருச்சபையே, என் மகனே மகளே, நீ கெட்டுப்போனாய் என்கிற துக்கம் உன்னை மேற்கொள்வதை விட, நீ கெட்டுப்போன நிலையில் இருக்கும்போது உன்னை காப்பாற்ற ஒருவர் வந்திருக்கிறார் என்பது தான் உனக்கு பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். நான் கெட்டுப்போனேன் என்று நினைக்காதே, கெட்டுப்போன உன்னை காப்பாற்ற ரட்சிக்க ஒருவர் வந்திருக்கிறார் என்பதை நீ நினை. இட் இஸ் ஹிஸ் லவ், இட் இஸ் ஹிஸ் ப்ரொடெக்டிங் லவ். அவருடைய அன்பு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறபடியினால்தான் நாம் வாழ்கிறோம். ஒரு கதையை, ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்துச்சான். அதில் ஒன்று சிதறி போச்சான். அந்த சிதறி போன அந்த ஒன்றை அவன் தேடி கண்டுபிடிக்க போவானான். ஏன்னா அந்த மனுஷன் 100 ஆடையும் நேசிக்கிறான். ஆமென். 100 பிள்ளைகள்னு வச்சுப்போம். இயேசு கிறிஸ்து கர்த்தர் நானே நல்ல மேய்ப்பன்றார், நம்மளை ஆடுகள்னு சொல்கிறார். 100 பிள்ளைங்க ஒருத்தனுக்கு இருக்குன்னு வைங்க, அதில் ஒரு பிள்ளை தொலைஞ்சிருச்சு. தேடின்னு போனால் போக மாட்டேனா, 99 பத்திரமா வீட்டில் விட்டு கதவை சாத்திட்டு கேட்டை சாத்திட்டு வெளியே போகாதீங்க, சாப்பாடெலாம் இருக்குது, இங்கே இருங்க, நான் போய் என்ன பண்ணுறேன், அந்த ஒன்றை தேடிட்டு வரேன்னு தேடி கொண்டு வருகிறது போன்று தான் நம்மை தேடி கொண்டு வந்து சபையில் சேர்த்த இயேசு உலகத்தில் உள்ள எல்லாரையும் தேடி கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்களும் நானும் ரட்சகர்கள் அல்லங்க. நம்ம ஜீசஸோட ஃபோன் நம்பர் கொடுக்குற ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள். பிரதர், ஆபத்தில் ஜீசஸ் கூப்பிடுங்க பிரதர், அவ்வளோதான். ஆபத்தில் என்ன கூப்பிடுங்க பிரதர், நான் வந்து காப்பாற்றுறேன் கிடையாது. நம்ம அந்த வேலையில் காப்பாற்றுகிறவர் இன்றைக்கும் அவர்தான், இயேசுதான். இன்றைக்கும் காப்பாற்றுகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. இயேசுதான். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுதான்? அந்த இயேசுவை பற்றி சொல்கிற ஒரு ப்ரொமோட்டர் தான் நான். சாதாரண தான். அம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏசப்பாவை கூப்பிடு, அவ்வளோதான். நான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பஸ்ஸில் எங்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன். போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் அந்த அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணுறேன், உடம்பு சரியில்லாதவங்க ப்ரே பண்ணிவிட்டு நான் ஃபோனை வச்சதுமே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், சார் எங்கள் பையன் சின்ன வயசு பையன், 20 வயசு தான் ஆகுது, அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு திடீர்னு மைக்கடிச்சு வந்துட்டான், அவனை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் சார். நானும் எங்கள் மனைவியும் இந்த ஏசாமியை நம்பினா சரியாகும்னு சொன்னாங்க சார். பெரிய ஆப்ரேஷனை உயிரே காப்பாற்ற முடியாது. நாங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சார் ஏசாமியை கூப்பிட்டா சரியாகும்னு. நான் ப்ரே பண்ணேன் சார். என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, டாக்டரு இப்போ பரவாயில்ல, பையன் நல்லாக்கிறான், மாத்திரையில் குணப்படுத்தலான்னு சொன்னாங்க. எங்கள் ஒய்ஃப் இப்போ ஒரு ப்ரேயருக்கு போயின்னுக்கிறாங்க, அதை முன்னாடி உட்காந்துக்கிறாங்களா, அது ஆடு. யாருங்க அவரை காப்பாற்றினது? இயேசுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இயேசுவை பற்றி சொன்னாங்க. நம்மளை பற்றி சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லை, அவரை பற்றி சொல்கிற ஒரு ஆள் யார் தாங்க மெயின் ஹீரோ? அவர் தான். 2000 வருஷமாக ஊழியம் செய்கிறார்ப்பா அவர். நம்ம இப்போ ஒரு 10 வருஷம் செஞ்சுட்டு, 20 வருஷம் செஞ்சுட்டு, 5 வருஷம், 2000 வருஷம் ஊழியம் செய்கிறார். நான் ஸ்டாப்பாக செய்கிறாரு. 1 மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண முடியல. நேற்று தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு வந்து நைட்லாம் தூங்க முடியல, பயங்கரமான வலி, நடு நைட்டில் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம், பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா, செப்பாவும் அவங்களே டயர்டாக இருப்பாங்கன்னு விட்டுட்டேன். அந்த மாதிரி ஜீசஸ்க்கு விட்டுடலாமா? கிடையவே கிடையாது. அவர் 24 மணி நேரம் வேலை செய்கிறார். நம்ம இயேசு 24 மணி நேரம் காணாமல் போன ஒவ்வொரு ஆடுகளையும் அவர் தேடுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கண்டிப்பாக வருவார்.
காணாம போனதை தேடி வருவார், கெட்டு போனதை தேடி வருவார். மனசு கெட்டு போனதை, உடம்பு கெட்டு போனதை, சாக கிடக்கிற சாத்தானால் கெடுக்கப்படுகிற ஒவ்வொன்றையும் இயேசு காப்பாற்ற சத்தியமாக வருகிறார். ஜனங்க அழிவை தேடிக்கொண்டும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அழிவை தேடிக்கிட்டாங்களேன்னு இல்லை, அந்த அழிவில் அவரை கூப்பிடாம போயிட்டாங்களேன்னு. ஹல்லேலூயா. ஆமாம், ரத்தம் உறைஞ்சி கெட்டு போகிற நேரத்தில் கூட அவரால் காப்பாற்ற முடியும் திருச்சபையை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இரட்சகர்கள் நாம் அல்ல, இரட்சகர் இயேசு, உலக இரட்சகர். சிறியரில் ஒருவனும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. பரலோக தந்தையுடைய நேர்மேற்பார்வையில் ஒவ்வொருவனும் காப்பாற்றப்படுகிறான். அவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார், நம்மையும் காப்பாற்றுவார். ஆமென். சின் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பாவம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. இயேசுவின் ரத்தம் வந்துட்ட பிறகு பாவம் பிரச்சனையே இல்லை, அவர் டீல் பண்ணிப்பார். பாவத்தை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவார். அப்போ பாவிகளெல்லாம் காப்பாற்றி விட்டு திரும்பி தப்பு பண்ண வைக்கிறாரா? இல்லை. அவர் சொன்னதை பாருங்கள், அந்த ஸ்திரீயை பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, இனி பாரு. ஜீசஸ் ஒரு ஃபர்கிவ்னஸ் கொடுத்தாருன்னா பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லை பிரதர், திரும்பி பாவம் செய்யாது இருக்கிற பவரையும் கர்த்தர் கொடுக்கிறார். நல்லவனாய் மாற்றக்கூடிய திறமையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்போ அவருடைய ராஜ்யம் வந்துருக்குது, பரலோக ராஜ்யம் வந்திருக்கு. இப்போ அவர் ராஜ்யத்துடைய மக்களை எங்கேருந்து எடுக்கிறார் பாருங்க, இந்த சர்ச்சிலேருந்து தான் எடுக்க போகிறார். ஜீசஸ் வரும்போது யார் எடுக்க போகிறாரு? சர்ச், அவருடைய மனவாட்டி, சபைக்கு பேர் அவருடைய மனம். இது ஆண்டவருடைய ஆஃபீஸ். இங்கே பாஸ்டராக நான் இருக்கலாம், அவ்வளோதான், அது ஒரு பதவி தான். ஓனராக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு ஒரு கூலி கொடுக்குறாரு, உயிர் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஓனர் யாருங்க? அவரு. இது அவருது. ஆமென். ஸ்டார்ட் பண்ணது ஒரு மனிதனை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், மறந்துடாதீங்க. மனிதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறார், செய்கிறவர் யார்? அவர். அவர் சொன்னார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மையான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ? அப்பா இருக்காரு, புள்ள இருக்காரு, நம்ம இருக்கிறோம், நம்ம கனி கொடுத்தாக வேண்டும் என்பதை சொன்னார். இதுதான் திருச்சபை. ஆமென். இப்போ திருச்சபையில் ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் குற்றம் செய்கிறான். அவனிடத்தில் போய் அவன் செய்த தப்பை உணர்த்தணும், தனியாக, பப்ளிக்காக இல்லை. இது பண்ணது தப்புங்க, இது பண்ணியிருக்க கூடாது. அவன் செவி கொடுப்பான். சிலர் செவி கொடுப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, நான்லாம் பண்ணல, நீங்கள் பார்த்தீங்களா, யார் பார்த்தது, என்ன எவிடன்ஸுன்னு கேட்பாங்க. அப்போ அவர் செவி கொடுக்கல. செவி கொடுத்து சாரி கேட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. இல்லை என்றால் என்ன பண்ணுனா, 2 பேர் 3 பேருடைய வாக்குகளினாலே இன்னும் 2 பேர் 3 பேரை கூட்டிட்டு போய் சாட்சியோடு கூப்பிட்டு போய் திரும்பி அவனை கண்டம் பண்ணு, கரெக்ட் பண்ணுன்றார். எதுக்குன்னா, நம்ம நான் நிறைய நேரத்தில் நடந்திருக்குது, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணும்போது அதை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டோம்னா அடுத்தது பெருசாக செய்கிறாங்க, அடுத்தது ரொம்ப பெருசாக செய்கிறாங்க. நம்ம காதில் வந்த பிறகு இது என்ன, நம்ம மத சர்ச்சில் அதான் பண்ணுவாங்க, நீ ஏன் பண்ணன்னு கூட கேட்க மாட்டாங்க, இது என்ன கேள்விப்படுறோம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்குள்ளே உடம்பு என்னாயிடும், வளர்த்து போய்டும். இது என்னது இது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு, எனக்கு ஒரு ப்ரீஃப் ரிப்போர்ட் கொடு. ஆமென். அது நம்ம வாயிலேருந்தே வரும்போது அதை கரெக்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ண கூடாது, இப்படி பேசக்கூடாது. சொல்லி கேட்கவில்லை என்றால் அவனை விட்டுரு. சபைக்கு தெரியப்படுத்த ஒரு வேர்டு பாருங்க, சபை என்ற வேர்டு ஜீசஸ் வாயில் வந்திருக்கு. ஆமென். சபைக்கு தெரியப்படுத்து. அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் அவனை விட்டு, அவன் ஆயக்காரனை போல இருக்கணும். ஆயக்காரன் யாருங்க? அவங்களுக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னப்பா நீங்களாம் கடவுள்ன்றீங்க, நான் இங்கே ஜாலியாக இருக்க பாருறாங்களே, அந்த டீமோடு அவன் சேர கடவன் என்று அனுப்பிவிடும்படி சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்றால் நம்ம பயப்பட வேண்டாம். ஐயோ நம்ம இப்படி கரெக்ட் பண்ணோம்னா அவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்கன்னா, விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அதெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்படி போகிறவங்க என்றைக்கும் போவாங்க. நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டால் 1 2 3 4 5 6 10வது விஷயம் பெருசாக பண்ணி வேறு வழியே இல்லாமல் இருக்கிறத பெரிதுபடுத்தி விட்டு திரும்பி போக தான் போகிறாங்க. அதை கரெக்ட் பண்ணும்படி இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இனிமேல் அந்த மாதிரி வரும்போது கூப்பிட்டு கேட்க போகிறோம், அண்ணா பிரதர் அது, அண்ணா சிஸ்டர் அது, கேட்க வேண்டும். இது அவருடைய ராஜ்யத்தை பற்றி பேசிட்டுருக்கிறார். முதல்ல சொன்னார் சின்ன பிள்ளையை போல் மாறணுன்னார். 2வது இன்னசென்ட்டாக இருக்கணும்னார், இந்த சின்ன பிள்ளையை போல் இருக்கணும்னார், சிறியராக இருக்கணும்னார். அப்படியே பேசிட்டு வந்த இயேசு இப்பொழுது இந்த விஷயத்தை பேசுகிறார். அவருடைய ராஜ்யத்திலே தப்பு பண்ணவர்கள் மனம் திரும்ப வேண்டும்.
பெரியவர்கள் அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த வேண்டும். பெரியவங்க போய் கேட்டால் தான் அவன் மனம் திரும்புவான். கேட்கலன்னா என்ன பண்ண மாட்டான்? மனம் தன்னை மாற்றிப்பான். கேட்டால் தான் மாற்றிப்பான். கேட்கலன்னா அவன் ஓகே நம்ம செய்யலாம் போல், கண்டுக்க மாட்டாங்க போல். இல்லை நான் கண்டுக்கிட்டு உன்னால் டென்ஷன் ஆகிறேன், என் டென்ஷனை உன்ட்ட காட்டல, நோ நோ நோ, காட்டிடு, சொல்லிடு என்று இயேசு சொன்னார். 18ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ ஒரு பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ப்ரேயரோட பவரை சொல்கிறார். த பவர் ஆஃப் பைண்டிங், த பவர் ஆஃப் லூசனிங். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் கொடுக்குறார். பூலோகத்தில் நீ என்ன பண்ணுறியோ அது பரலோகத்தில் பிரதிபலிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே உன்னை கட்டுறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளா கட்டுறோம்? நம்ம சொன்ன வார்த்தையை கேட்டு பரலோகம் கட்டுது. வியாதியில் இருக்கிற மக்களை உன்னை கேன்சர் வியாதியிலிருந்து கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நம்ம சொன்னோம்னா நம்மளா அழுக்கிறோம். இட் இஸ் அன் அன்னோன் பேட்டில். அவர் அழுக்கிறார். புரிஞ்சுங்க திருச்சபையே, வியாதி என்பது இட் இஸ் அ ஃபைட் ஃப்ரம் த டார்க்கர் சைட். ஆமேன். இஃப் யூ ஹேவ் லைட் யூ கேன் ஃபைட் த டார்க்னஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், கவலை என்பது அது ஒரு ஃபைட்டு. இருண்ட உலகம் நம்மோடு பண்ணுற ஃபைட்டு. நீங்கள் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி குடித்தாலும், சோடா வாங்கி குடித்தாலும், பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த ஃபைட்லேருந்து வெளியே வர முடியாது. யூ நோ லைட். இந்த வெளிச்சம் வந்த உடனே டக்குன்னு விட்டுரும். விடுதா? இதுதான் சொன்னார். உனக்கு விரோதமாக எவன் செயல்பட்டாலும் அவனை நீ கட்ட வேண்டும். நீ கட்டும்போது பரலோகம் அந்த சாத்தானை கட்டும். வியாதியாக இருக்கிற மக்கள், கவலையோடு இருக்கிற மக்கள் அவனால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். என் மகனே, திருச்சபையே, திருச்சபையில் இருக்கிற என் மனவாட்டியை நீ கட்டவிழ்த்தால் பரலோகம் உனக்காக கட்டவிழ்க்கும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். யூனிட்டி இன் பிரேயர். ஜபத்திலே ஒத்துமையாக இருக்க வேண்டும். 2 பேர் ஒரு காரியத்துக்காக பரலோகத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலிருந்து உண்டாகும். இங்கே உட்காந்துக்கிற எத்தனை பேர் நம்ம சர்ச்சுக்கு லேண்டு வாங்கணும்னு ஒருமனப்படுறீங்க? நிஜமாவா? எல்லாம் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் ஐயா. நீங்கள் பாட்டு லேண்ட் எங்கன்னா தூரம் வாங்கினீங்கன்னா எங்கள் வீடு இங்கே இருக்குது, இப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பிரிஞ்சுறீங்க. பிள்ளைங்க நினைப்பாங்க, அப்பா சர்ச்சு லேண்டா, அதெல்லாம் வேணாம், அந்த பில்டிங் நல்லா இருக்குது. அப்போ டக்குன்னு போயிட்டு 100 பேரில் 2 பேர் கூட ஒத்துமையாக இருக்க மாட்டாங்களாம். ப்ரேயரில் தான் நடக்குது. ஆனால் ரொம்ப நேரம் இந்த அக்கா லேண்டுக்காக ப்ரே பண்ணுது, எல்லாரையும் முட்டி விட போகிற சொல்லுது. பாரு முட்டி வலிக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அதுக்குள்ளே ப்ரேயர் முடிச்சிடும். அப்போ அந்த ஆளும் ஒத்துமையிலேருந்து அவுட். சிலர் கண்ணை திறந்து பார்க்குறாரு, தண்ணி குடிக்க போகிறாரு, எழுந்து நடக்கிறாரு. அடுத்த ஈவெண்ட்டுன்னா இவங்க பார்க்க போயிடுறாங்க. எல்லா ஜனங்க வந்துட்டாங்களா, அட்டனன்ஸ் எடுக்க அவங்க போகிறாங்க. ப்ரேயர் இவங்க மட்டும் பண்ணுறாங்க. இவங்க கூட இணையறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. அப்படின்னும் பொழுது நடக்காது. 2 பேர் ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டால் என் பிதாவினாலே அவர்களுக்காக. எத்தனை பேர் 1 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் சர்ச்சோட லேண்டுக்காக ஒருமனப்பட போகிறீங்க? இந்த வருஷம் தாங்கப்பா, புது வருஷத்தில் 2025 கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ரீகாதாலாபா. அப்பா எங்களுக்கு லேண்டு வேணும்ப்பா, 2025 திருச்சபைக்கு வேணும்ப்பா, நாங்கள் ஒருமனப்படுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே, ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூடி ஆராதிக்க ஒரு இடம் இல்லையே ஆண்டவரே. 9 ஆண்டுகள் முடித்து ஆண்டவரை எங்கே போவோம் என்று தெரியாதபடி நிற்கிற இந்த நேரத்தில் பரலோகத்தில் எங்கள் பிதாவினால் எங்களுக்கு அந்த இடம் அருளப்படத்தக்கதாக, எங்களுக்கு லேண்ட் அருளப்படத்தக்கதாக, அந்த லேண்டுக்கு உண்டான பணத்தை சந்திக்கப்படத்தக்கதாக, அந்த லேண்டு மேலே உண்டாக போற பில்டிங்காக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவினால் அது உண்டாகப்படத்தக்கதாக இதோ நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்படுகிறோம். உண்டாவதாக 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டில் நாங்கள் படுகிற இந்த ஒருமனப்பாடு எங்களுக்கு திருச்சபையாய், சபையாய், இடமாய் உண்டாவதாக. ஆண்டவரே, உங்கள் சுக்கோத் பண்டிகை நாங்கள் அங்கே கொண்டாடுவோம். நீங்கள் அதிசயம் செய்வீங்க. கூடார பண்டிகை நாங்கள் இங்கே கொண்டாடுவோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் வழி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Prayer is oneness between me and God. Prayer is oneness between me and the other people who are surrounding me. என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணோம். ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் சப்போர்ட்டுக்கு எத்தனை பேர் ஆண்டவர் தேவை? 100 பேருக்கு கடிதாசி வாங்கி கொடுத்தா இல்லைப்பா, உன் கூட சேர்ந்து இன்னும் ஒரு ஆள் கையெழுத்து போட்டால் போதும். ஆமென். ஆமாம், 2 பேராக ப்ரே பண்ணுகிறது பவர்ஃபுல் என்று சொல்லிட்டு இயேசு சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்.
இப்போ ஜீசஸ் இங்கே இருக்கிறாரா இல்லையா? ஆமென். நான் இருக்கிறது உண்மைனா, நீங்கள் இருக்கிறது உண்மைனா, அவர் இருப்பது சத்தியமாக உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மரித்து நம் பாவங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். எங்கள் ராஜா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு தெரியுமா? பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் சீட்டு போட்டு அங்கே உட்காந்துன்னு இறங்கி வந்துட்டு இருக்காரு. உங்களையும் என்னையும் காப்பாற்ற முடியும். 2 பேர் கூட்டினா அவர் அங்கே வராரு, 3 பேர் கூட்டினா அவர் அங்கே வரார், 2 பேர் கூட்டினா அங்கே வரார், 3 பேர் கூட்டினா அங்கே வரார். எத்தனை பேருக்கு வருகிறார்? எத்தனை கோடி பேர் கூடினாலும் அங்கே வருவார். அவர் பிரசன்னம் வரும், அவர் சமூகம் வரும். His presence will be there. ஆமென். எஸ், இயேசு கிறிஸ்து தன்னை சார்ந்தவருடைய ஜெபத்தை பற்றியும் ஒத்துமையை பற்றியும் பேசினார். இப்போ பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பேதுருனுடைய சந்தேகம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்லுப்பா. எங்கள் ஒரு சகோதரன் வந்து எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிட்டே இருக்கான். நான் எத்தனை முறை அவனை மன்னிக்கணும்? 7 தடவை மட்டும் மன்னிக்கிட்டா? அப்போ என்னன்னே இருப்பா, டேய் தப்பு பண்ணிட்டேன் 1, டேய் தப்பு பண்ணிட்டேன் 2, டேய் தப்பு பண்ணிட்டேன் 6, டேய் தப்பு பண்ணிட்டேன் 7, அவ்வளோதான் தூக்கி அடி அவனை. அந்த மாதிரி 7 முறை என்னம்மா அப்படின்னு கேட்டார். இயேசு சொன்னார் 70 தடவை பண்ணிட்டார். 7 times 70, 70 times 7, 70 into 7 எவ்வளோன்னு நீங்கள் தான் கணக்கு போட்டுங்களேன். 7 7s are 49, 490 முறையா? இல்லை 70 கீழே போட்டு மேலே 7 போட்டு ஸ்கொயர் ரூட்டாக 7th ரூட்டாக ஆக்குனாரா? எனக்கு தெரில. ஆமென். இயேசு சொன்னார், மன்னிப்பது உன் கடமையாக இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவரே, தண்டிக்க தான் உனக்கு ரைட்ஸே கொடுக்கலையா? அப்போ நீ என்னத்தை தான் கொடுப்பேன்? ஆமென். என் வலது கையில் மன்னிப்பு இருக்குது, இடது கையில் தண்டனை இருக்குது, ரைட்டா? ஆண்டவர் தண்டிக்க ஒரு ஸ்கில்லுமே கொடுக்கல, மன்னிக்க தான் சொல்லிக்கிறார். நான் அப்போ எந்த கை தான் ஆப்ரேட் ஆகணும்? இதுதான். திரும்பி தப்பு பண்ணா இதுதான், திரும்பி தப்பா இது பண்ண திரும்பி. அப்போ தண்டிக்கிறது யாருங்க? அது அவரோட சீட்டாம்ப்பா, அது அவரோட சீட்டாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நான் தண்டிப்பதினால் இவன் திருந்தி விடுவான். இல்லைங்க, அவர் உடைய மன்னிப்பு அதை காட்டிலும் அநேக பேரை திருத்தி இருக்கிறது, நம்மை உட்பட. ஜீசஸ் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஒரு ராஜா கணக்கு பார்த்திருக்கிறார். ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்கும்போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை பிடிச்சின்னு விட்டாங்க. எவ்வளோங்க? 10,000 talents, 10,000. அவனை கூப்பிட்டு விசாரிச்சா அவனால் தர முடியல. பழைய ஏற்பாட்டு காலத்தில், பண்டைய காலத்தில் கடன் கொடுக்க முடியலன்னா அவனோட ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் அடிமையாக்கிப்பாங்க. அடிமையாக்கிட்டு அவன் இந்த மொத்தத்தையும் எடுத்துப்பாங்க, ஒய்ஃபு பிள்ளைகளோடு எடுத்துப்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் அது இல்லை. அது கூட வந்தால் வந்துடும் போல் வருங்காலத்தில். அந்த காலத்தில் அது இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து லேண்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. சீக்கிரம் வந்தால் வரும். இவன் கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கோ அப்படின்னு கூட எதனா கையெழுத்து வந்தால் வரும். அந்த காலத்தில் இவனையும் எடுத்துக்க, இவன் மனைவி பிள்ளைகள் எடுத்துக்க, ரொம்ப கொடிதான காலம் அது. அப்போ யாரெல்லாம் எடுத்து வித்துரு. அவன் மனைவியை வித்துரு, அவன் பிள்ளைகளை வித்துரு, அவனே வித்துரு, ஒரு காசு வரும், அந்த கடன் எனக்கு திருப்பி தா அப்படின்னு ராஜா சொன்ன பிறகு அவன் காலில் விட்டான். ஆண்டவரே மேலே பொறுமையாயிரும், நான் என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுத்துட்றேன். என்ன பண்ணுறேன்? திருப்பி கொடுத்துறது மட்டும் இல்லைங்க, கொடுத்துறன்றா உடனே அந்த அந்த எஜமான் மனந்திறங்கி அவனை விடுதலையும் பண்ணிட்டாராம், மன்னிச்சே விட்டாராம். அவருக்கு ஒன்றுமில்லை, அவருக்கு ரொம்ப கோடிக்கணக்கில் பணம். மன்னிச்சு விட்டது மட்டும் இல்லை, என்னத்தை மன்னிச்சிட்டாரான்? டே, நீ என் காலில் விழுந்துறதுனால உன் மனைவி பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது, நீ கடனே தர வேணாம், பொழைச்சி போன்ட்டாரான். ஆமென். எவ்வளோ பெரிய லக்கு இல்லை? அந்த மாதிரி மன்னிச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை விட பெரிய மன்னிப்பு தான் இயேசு நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, போவாது. சளி பிடிச்சா சனியம் பிடிச்சா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாவம் பிடிச்சா அதை விட பெரிய அதுதான் பாவம் தான் சனியம் பிடிச்ச மாதிரி. பாவம் தீராது, போகாது, எலும்புகளோட படுத்துக்கோன்னு சொல்லுது. யார் பாவம் பண்ணாலும் அவன் எலும்பு கூட வந்து படுத்துக்கும். அவனை எழுப்புனா அதுவும் எழுச்சிக்கும், கூடவே எழுச்சிக்கும். ஆமென். ஒரு மனுஷனை பாம்பு கடிச்சு பாம்பும் செத்துருச்சு, அவனும் செத்துட்டான். அந்த மனுஷனை உயிரோட எழுப்பினா, பாம்பை உயிரோட எழுப்பினா தான் அவனை எழுப்ப முடியுமா? அப்போ பாம்பு எழுந்து என்ன பண்ணும்? திரும்பி கடிச்சிடும். அப்படிதான் பாவம். இப்போ இந்த மனுஷன் மன்னிப்பு பெற்று வீட்டுக்கு போகிறான். போகும்போது போகிற வழியில் அவன் கையில் கடன்பட்ட வேறு யாரோ வராங்க. அவங்க அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா,
அவன் எவ்வளோ 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 கடன் பட்டிருக்கிறான்னா 100 வெள்ளி பணம். இவரது வந்து பெரிய அமௌண்ட்டு 10,000 தாலந்து பொன். இது வெள்ளி பணம், ஜஸ்ட் 100 சில்வர் காயின்ஸ். அவனை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு பட்ட கடனை குடுறா அப்படின்னும் போது அவனும் காலில் விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிடான் போது சம்மதியாமல் தூக்கி ஜெயிலில் போட்டான். எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் நீ தரலே, எங்கே போட்டான்? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று. இந்த விஷயத்தை அங்கே நடந்ததையும் பார்த்துட்டு இருந்த, இங்கே நடந்ததையும் பார்த்துட்டு இருந்த யாரோ ஒருத்தர் போய் யார் கையில் சொல்லிட்டாங்க? பெரிய எஜமான் கையில் சொல்லிட்டாங்க. அவர் கேள்விப்படுறாரு, கூப்பிட்டாரு, டே நான் உன் பாவத்துக்கு உன்னை மன்னித்தேன், இவ்வளோ பெருசுக்கு மன்னித்தேன், நீ அவனுக்கு ஒரு 100 காசுக்கு மன்னிக்க மாட்டாயா என்று திரும்பவும் அவனை தூக்கி உபாத்திக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டான்? போட்டான், தூக்கி போட்டான். அதுபோல் தான் இயேசு சொல்கிறாரு, என்னோட பாவத்தை எதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார்னு எனக்கு தெரியும். அதை விட சின்ன பாவம் பண்ணவனை நான் மன்னிக்காமல் தப்பு பண்ணிட்டான்னு சொல்வது தவறு என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவத்துக்குள், கிறிஸ்தவ திருச்சபைக்குள் பாவ மன்னிப்பு கட்டாயமாக செய்தாக வேண்டும். பாவ மன்னிப்பு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு அது பிரியம். நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். மன்னிப்பு என்பது ஒரு ப்ராசஸ்ங்க. இன்றைக்கி என்ன மன்னிச்சார், நான் அவரை மன்னித்தேன், அவரை மன்னிக்கிறார், அவரை மன்னிக்கிறார். இப்படி தான் தன் திருச்சபையை ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எழுந்திருப்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் கையில் நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த ஆண்டவர் கையில் மன்னிப்பு கேட்போம். இன்றைக்கு அவர் சொன்னதை கேட்டு நாம் சிறு பிள்ளைகளை போல, சிறியரை போல அவர் பாதத்தில் விழுவோம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைக்காக இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஒளி நம் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஷீதாலா காதாரா பாதாரா அபதிரி ஷீதிரே பெரிதிரே பெரிக்கதிரே. ராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையிலான பாரம் கொண்டே தேடுவோம் மாறி திருச்சபை. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரென் ஆடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரென் ஆடுகளை? அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அப்பா பிதாவே, இது இந்த காலவெளியில் கூட தகப்பனே அப்பா, எங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது மடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று. இந்த இடத்துல பார்க்குறோம்,
விசுவாசத்தில் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளை அவங்க வழி விலகி போகக்கூடாதபடிக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது என்று இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நானும் பார்த்தீங்கன்னா நான் சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த சிஸ்டர் கோவமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த நாளில் அவங்க இடறி போகிறதுக்கு நானே ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இந்த நாள் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அப்போ நான் எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், நான் கோவமாக நான் அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன்னா, அவங்க விசுவாசம் குறைக்கும்படி நான் ஏதாச்சும் நடந்திருக்குன்னா இந்த நாள் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். அது மாத்திரம் இல்லை, நம்மளை இடறி கொண்டு போகிற காரியம் என்னவா இருக்குன்னா, இப்போ இருக்கிறது அந்த இன்டர்நெட் இடறி போக காரியமாக இருக்கிறது. அப்போ ஊழியத்தில் இருக்கிற நான் ஆண்டவருக்காக வந்துட்ட பிறகு இன்னும் மொபைலுக்கு நான் நேரத்தை செலவு பண்ணி அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து என்ன பார்க்குற விசுவாச பிள்ளைகளும் அவங்களும் இடறி போகக்கூடாது என்று இந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன். இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம எத்தனை வாட்டி நம்ம ஆண்டவருக்கு நான் பிரியமாக தான் செய்கிறேன், எனக்குள்ளே ஒரு தாட்டு இருந்துச்சு, நான் கரெக்டாக தான் நான் நடக்கிறேன், அவங்க தான் கோச்சிட்டு போகிறாங்க, சபையை விட்டு அவங்க தான் தூரமாக போகிறாங்கன்னு சொல்லி நான் நினச்சது உண்டு. இந்த நாளில் முதலாவதாக நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்பா, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கப்பா. இந்த நாளில் சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் பேசும்போது அவங்க இடறி போய் இருந்தாங்கன்னா, வார்த்தையினால் அவங்கள நான் காயப்படுத்தி இருந்தேன்னா, அவங்க விசுவாசத்தில் அவங்க குறைந்து சபையை விட்டு போயிருந்தாங்களா, முதலாவதாக நான் அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த நாளில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளும் எந்தெந்த இடத்துல நம்ம இடறி போகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்திருந்தா, நம்ம முன்பாக கடந்து அப்பா நான் இருந்தேன்ப்பா, அப்பா அவங்க விலகி போகிறதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன்ப்பா, என்ன நீங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லி நம்ம முதலாவதாக அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? அப்பா என்னை மன்னிங்கப்பா, அப்பா நான் தான்ப்பா காரணமாக இருந்திருக்கேன், அவங்க இடறி போயிட்டாங்களப்பா, சபையை விட்டு கூட தூரமாக போயிட்டாங்களப்பா, உங்க இடத்துல ஜெபிக்கிறது கூட அப்பா விட்டு தூரமா போனதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அப்பா எங்களை மன்னிங்கப்பா. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இது இந்த வேலையில கூட தகப்பனே, எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உமக்காக நிற்கணுமேப்பா. இதோ மற்றவர்கள் இடறி போகிறதுக்கு நாங்கள் காரணமாக இருந்தா ஒரு விஷயங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. இப்போ மனதார நாங்கள் உம்மிடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. அப்பா அவங்க விசுவாசத்தை குறைக்கும்படியாக எங்க வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தி சபையை விட்டே விலைக்கு இருந்தா
அப்பா ஒரு விசை நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. அப்பா எங்களை நீங்க ஒரு விசையாக நீங்க மன்னிங்கப்பா. நீங்க மன்னிங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. பண்ணீங்க மன்னிங்கப்பா. இடறி போன ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. மறுபடியும் சபையில கொண்டு வந்து நீங்க இணைங்கப்பா. நீங்க இணைக்க போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஒரு விசையாக அப்பா நீங்க மனம் இறங்குங்க. இடறி போன ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மறுபடியும் சபையில கொண்டு வந்து நீங்க சேர்க்க போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளை விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த அதிகாரத்திலேருந்து ஆரம்பத்தில் சொல்லும்போதே சொல்கிறாருன்னா, ஒரு ஆத்மா கெட்டு போது எனக்கு பிரியம் இல்லை, ஒரு சின்ன ஆத்மா கெட்டு போதோட பிரியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஹார்ட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிற நம்ம 99% கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு ஆத்மா, எந்த ஆத்மா இடேறி போயிருக்கோ அது மேலே தான் நோக்கமாக இருக்கு. அதை தேடி தான் நானும் போகிறேன். இப்போ நீங்களும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் கூட நான் கூட பல சூழ்நிலைகள் அப்படி தான் ஒரு திருப்தியான ஓட்டம் என்னென்னா, ஆண்டவர் நம்ம ஊழியம் செய்கிறேன், நான் ஏதாவது மியூசிக் பண்ணுறேன், இதை சொல்லிட்டு தான் நிறைய விஷயத்தில் நான் திருப்தியாக இருந்திருக்கேன். ஆனால் அநேக முறை ஆத்மாக்கள் ஷெப்பர்டிங் பண்ண சொல்லி பாஸ்டரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆத்மா என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்குள்ள ஒரு தவறான ஒரு திருப்தி தான், நம்ம இந்த ஊழியெல்லாம் செய்கிறோமே அதையும் அதையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு ஒன்று தர மகனை, இதை காட்டிலும் இந்த ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஒரு ஆடு தொலைஞ்ச போச்சு, அதை குறித்து உனக்கு கன்சர்ன் இருக்கா? இந்த ஆத்மா இத்தனை வாரம் சபைக்கு வராமல் போச்சு, அதை குறித்து உனக்கு யோசனை இருக்கா? இந்த ஆத்மா நம்ம சபையை விட்டே தூரமாக போன மாரி வேறு சபைக்கிட்ட போகிற மாரி போயிட்டாங்களே, அதை குறித்து யோசனை இருக்கான்னு ஆண்டவர் என்னோட இப்போ இந்த காலவேளை பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நாமும் ஒரு வேளை இது போல் சூழ்நிலைகளை, ஆண்டவரே நமக்கு எந்த ஊழியத்தை செய்கிறேன், அந்த ஊழியத்தை செய்கிறேன், நான் பிஸியாக தான் இருக்கேன் ஆண்டவரே, நான் என்ன இந்த காரியத்தை செய்கிறேன், சபையில் இந்த ஊழியத்தை செய்கிறேன், நம்ம பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் காலை நேரத்தில் அவருடைய இருதயம் ரொம்ப தாங்கலாக ஏங்கமாக இருக்கிறது அந்த தொலைந்து போன ஒரு ஆடுக்காக தான். நம்ம ஜெபக்குள்ள பாஸ்டர் அநேக முறை சொல்லியிருப்பாங்கப்பா, இவரை நீங்கள் ஷெப்பர்ட் பண்ணுங்கள், இவரை நீங்கள் பாதுகாத்துக்கணுங்க, இவரை நீங்கள் கேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ அந்த ஆடு ஒரு வேளை சிதறி போயிருந்தால நம்ம நினச்சிருக்கலாம் அந்த ஆடே திரும்பி வரட்டும், அந்த ஆடு திரும்பி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்போம். ஆனால் நீங்கள் ஆண்டு சொல்ல போகிறோம், நான் தானே அதை தேடி போனேன், அதை தேடி கண்டுபிடிக்கும், நான் சும்மா விடலையே, என் ஆத்மா அதன் மேலே தான் தாங்களாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஒருவேளை நம்மளும் அது போல் தவறான நோக்கத்தில் இருந்தால் இன்றைக்கி எந்த ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை நம்ம மைண்டில் ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆத்மா நம்ம ஒரு சில ஆத்மா கண்டுக்காமே வச்சுட்டுப்போம், அந்த ஆத்மா சரியில்லை, அது பின்னாடி நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு இருப்போம். ஆண்டு சொல்ல, மகனே இல்லை மகனே, நீ எனக்கு எத்தனை ஆத்மாவுக்கு இருக்கிறது காட்டிலும் அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆத்மா மேலே தான் என்னோடய சிந்தை இருக்கிறது. ஒரு சார் நீ இனிமேட்டு நீ அதை தேடி போகிறாயா என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்குறான். இன்றைக்கி நம்ம ஒரு சார் ஆண்டவரத்தை நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே சாரிப்பா, நான் கூட நிறைய விஷயத்தில் திருப்தி ஆகிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் இந்த காணாமல் போன ஆடுகளை குறித்து, அந்த ஆத்மா குறித்து நான் சிந்திக்கிறதே இல்லையாப்பா, சாரிப்பா. இன்னைக்கு ஆண்டவரே ஏசப்பா, நான் முடிவு செய்கிறப்பா, எனக்கு ஆண்ட ஜெப குழுக்கிட இந்த ஆத்மா, அந்த எத்தனை ஆத்மாக்களை கொடுத்தீங்கப்பா, ஆனால் எத்தனை ஆத்மா சிதறி போகுது, நான் ஒரு கன்சர்ன் இல்லாமல் நின்றுட்டேன்ப்பா, சாரிப்பா. இனிமேட்டு அந்த ஆட்டை நான் தேடி போகிறப்பா, அந்த ஆட்டை தேடியப்பா எப்படியாவது உங்கள் மந்தைக்குள்ளே சேர்க்கறதுக்கு விட மாட்டோம் தகப்பனப்பா. நாங்கள் மற்ற ஊழியர்களை காட்டிலப்பா, ஒரு ஆத்மா இடறி போனால் கூட நீங்கள் அதை ஆண்டவரே ஏசப்பா ரொம்ப கஷ்டமாச்சப்பா. இனிமேல் நாங்கள் ஒரு ஆத்மா இடறி போகக்கூடாதப்பா, நாங்கள் தேடி போகிறோம்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம வாய்களை தந்து சொல்லமாப்பா, நான் தேடி போகிறேன்ப்பா, அந்த ஆடுகளை தேடி நாங்கள் போகிறப்பா, அந்த ஆடுகளை தேடி விட மாட்டேன் தகப்பனப்பா. ஒரு ஆத்மாவையும் அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஆட்டையும் தகப்பன ஒரு ஆத்மாவையும் எழுந்து போகுது எங்கள் சித்தம் அல்ல தகப்பன.
தகப்பனப்பா. எப்படியாவது அந்த ஆட்டை தேடி தகப்பனே இந்த பழைய வருஷத்துலப்பா எத்தனை ஆத்துமாக்கள் இந்த வருஷத்தை துவக்க முடியலப்பா. எத்தனை ஆத்துமாக்கள் நாங்கள் தூரமாக விட்டுவிட்ட தகப்பனே. ஆனால் வருகிற ஆண்டுகளை தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு காணாமற் போன ஆண்டுகளையும் தேடி தன் தோழி மேல போட்டுக்கொண்டப்பா 2025 ஆண்டுகள் பிரசனத்தில் நான் பிரவேசிப்போம் தகப்பனப்பா. இயேசுவின் நாமத்தினாலப்பா நாங்கள் பிரவேசிப்போம் தகப்பனப்பா. உடைய மந்தைக்குள்ள திரும்ப கேட்டு ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த ஆடுகள் மேல சிந்தியா இருக்க ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த ஆடுகளை நேசிக்க ஒரு கிருபை செய்யுங்க. நம்ம வாயில தந்து ஜெபிக்கலாமா? எங்களை அந்த ஆடுகளை தேடுகிற உணர்வை தாங்கப்பா. ஆடுகளை நாங்கள் தேடி போறப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனப்பா, இந்த காலையில் நாங்கள் தீர்மானம் செய்கிறப்பா. எங்களுக்கு 99 ஆடு இருக்கிறதே காட்டலப்பா. நாங்கள் அந்த ஒரு ஆத்மாவை நான் தேடி போக போறப்பா. இந்த ஒரு ஆத்மாவை தேடி போறப்பா. தேடி நாங்கள் பரலோகத்தில் சேர்க்க ராஜ்யத்தை சேர்க்க நாங்கள் விட மாட்டோம் தகப்பனப்பா. அதை எங்கள் தோளில் எங்களை போட்டுக்கொண்டு வருவோம் தகப்பன. எங்களை ஆடுகளை பிரிக்கிற எல்லா பொல்லாத சக்திகளையும் எல்லா அந்தகார சக்திகளையும் பிரிவினை உண்டாகிற எல்லா பாதாள கட்டுகளை சபித்தனால் ஆக்கினால் சுட்டரிக்கிறப்பா. எங்களையும் ஆட்டை பிரிக்கிற பொல்லாத ஆவிகளை சபித்தனால் கட்டுகிறப்பா. நாங்கள் தகப்பன புதிய வருஷத்துக்குள்ள எங்களோட ஆத்துமாக்களோட எங்கள் ஆடுகளோட நாங்கள் செல்வோம் தகப்பன. உம்முடைய மந்தைகளை கொண்டு சேர்த்து நாங்களும் அந்த ஆடுகளோட நாங்கள் சந்தோஷப்படுவோம் தகப்பனப்பா. அந்த சந்தோஷத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க செய்யப்படுற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துறப்பா. நீங்களை எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. ஏசு முடிச்ச நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம சபையில் இன்னைக்கு இந்த நியூ இயர் சர்வீஸ் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம சபை முடிந்த பேர் எந்த ஆத்துமா ஒருவேளை நம்ம தூரமாக விட்டுட்டோமோ சும்மா ஒரு ஃபோன் கால் பண்ணுவோம். ஆமாம் பிரதர் இன்றைக்கி சிஸ்டர் ப்ரேயர் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆத்துமாக்கு தேடி இன்றைக்கி நம்ம செய்வோம். அந்த ஆத்துமாக்கில் தேவன் நம்ம கையில் தருவார். ஆமாம். அல்லேலூயா. எழுந்து போனது ஆண்டவர் இன்னைக்கு மனுஷகுமார் அதற்கு வந்திருக்கிறார். வாழ்க்கையில் தருவார். அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.